இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நாதஸ்வரம் என்பது எப்பொழுது வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தோம்னா அது நாயக்கர்களுடைய காலத்திலே என்று எடுத்துக்கொள்ளலாம். கல்யாண வீடு அப்படின்னு இருக்கும் பொழுது காலங்காத்தால இந்த பூபாலம்ங்கிறத வாசிப்பா ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் இந்த நாதஸ்வர சத்தம் கேட்டதான் தூங்கிட்டு இருக்கவெல்லாம் எழுந்திருப்பா, டக்கு டக்குன்னு எழுந்திருவா. அந்த நேரத்துல போய் நான் ஒரு வயலின் வாசிக்கிறேன், இல்ல ஃப்ளூட் வாசிக்கிறேன், ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறேன்னு நினைச்சா எல்லாரும் தூங்கிட்டு தானே இருப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களில் நாதஸ்வரம் மற்றும் தவில் போன்ற அந்த மங்கள இசை வாத்தியங்கள் மட்டுமே இசைக்கப்படுகின்றனவே, மற்ற வாத்தியங்கள் ஆலயங்களில் ஏன் இசைக்கப்படுவதில்லை என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம இந்த நாதஸ்வரம் என்று வரும் பொழுது நம்ம இந்த சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா அதுல ரொம்ப பழைய சங்க காலங்கள்ல நாதஸ்வரத்தை பற்றிய குறிப்புகள் என்பது கிடையாது. நம்முடைய இதுலயே கூட நம்ம திருவள்ளுவர் கூட எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார். குழல் என்று குழல் வாத்தியம் என்று வைத்திருப்பார்கள். குழல்னு சொன்னா அது புல்லாங்குழலும் இருக்கிறது, ஊதுகுழலை போல ஒரு நீளமான கருவியை வைத்து அதனை ஊதிக்கொண்டிருப்பார்கள். ஆக குழல் என்கின்ற வாத்தியம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு இலக்கியங்களின் மூலமாக தெரிகிறது. இன்னும் சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த குழல் வங்கியம் பெருவங்கியம் என்கின்ற குறிப்புகள்லாம் சொல்றது. வங்கியம் பெருவங்கியம் சொன்ன பார்த்தோம்னா நம்ம இந்த சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி பெருசா வச்சு அப்படி ஊதிட்டு இருப்பா, பொப்பம் பொப்பம் ஊதுவா தெரியுமா, பெருசா அந்த சத்தங்கள்லாம் வந்துட்டு இருக்குமே, அந்த மாதிரியான கருவிகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி வர்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழல் என்கின்ற கருவியானது வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. சோழர்கள் காலத்துல கூட பார்த்தோம்னா இந்த நாதஸ்வரம் போன்ற ஒரு கருவியானது இசைக்கப்பட்டிருக்குதுங்கிறதா. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நாதஸ்வரம் என்பது எப்பொழுது வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தோம்னா அது நாயக்கர்களுடைய காலத்திலே என்று எடுத்துக்கொள்ளலாம். நாயக்கர் காலத்திலே, அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்ததுங்கிறது ஒரு 600-800 வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம். முழுமையாக வளர்ச்சி பெற்றது என்பது பார்த்தோம்னா ஒரு 300-400 ஆண்டுகளாகத்தான் இந்த நாதஸ்வரமானது அப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த நாதஸ்வரம் என்று வரும் பொழுது அதனை ஏன் ஆலயங்களிலே இசைக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் அதனுடைய ஒலி அதிர்வு எண் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவா. அதை வந்து லாண்டாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவா. அந்த ஃப்ரீக்வன்சி என்பது அந்த நாதத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஒலி அதிர்வெண் என்பது மிகவும் அதிகமாம். அது அப்படியே அனைவரினுடைய காதுகளுக்கும் சென்று சேர்கிறது. அதே நேரத்திலே யாருடைய காதுகளையும் அது வந்து டேமேஜ் பண்றது கிடையாது. அது வந்து மிகவும் இனிமையான ஒரு சங்கீதமாகவே வந்து விழுகிறது. இது மங்கள வாத்தியமாகவே கருதப்படுகிறது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு கல்யாண வீடு அப்படின்னு இருக்கும் பொழுது காலங்காத்தால இந்த பூபாலம்ங்கிறத வாசிப்பா ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் இந்த நாதஸ்வர சத்தம் கேட்டதான் தூங்கிட்டு இருக்கவெல்லாம் எழுந்திருப்பா, டக்கு டக்குன்னு எழுந்திருவா. அந்த நேரத்துல போய் நான் ஒரு வயலின் வாசிக்கிறேன், இல்ல ஃப்ளூட் வாசிக்கிறேன், ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறேன்னு நினைச்சா எல்லாரும் தூங்கிட்டு தானே இருப்பா. ஆனால் இந்த நாதஸ்வர ஓசையை கேட்டவுடன், அந்த தவில் வாத்திய ஓசையை கேட்டவுடன் எல்லோரும் எழுந்து உட்கார்ந்து விடுகிறார்கள் தானே. அத்தனை அதிர்வலைகளை பெற்றது, அத்தனை அதிர்வெண்களை பெற்றதுதான் இந்த நாதஸ்வரமும் தவிலும். தவில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கூட நம்முடைய தமிழர்களுடைய வாத்தியமாக பார்த்தோம்னா பறை அப்படின்னு சொல்லுவா. தோல் வாத்தியத்துல பறை, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் மத்தளமாக மாறி அந்த மத்தளத்திலிருந்து அதற்கு அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இந்த தவில் என்பது வந்திருக்கிறது. இந்த தவில் சத்தம் என்பது அதாவது நாதஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய அந்த மிக அதிகமான அதிர்வெண்ணை பெற்றதல்லவா, ரொம்ப சவுண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அளப்பரிய அந்த சவுண்டுக்கு ஈக்குவலா ஒரு தாளம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தாள வாத்தியம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தவில் என்கின்ற வாத்தியம் தான். அதற்கு இணையாக வாசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். இதை நம்ம எப்படி தெரியுமா, இதை ஏன் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கா தெரியுமா? நாதம் என்பது நம்முடைய நாபி கமலத்திலிருந்து வெளிவரக்கூடிய, அதிலிருந்து கிளம்பக்கூடிய மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றினை வெளிவிடும் பொழுது அதுதான் நாதமாக மாறுகிறது. அது வெளியிலிருந்து எப்படி அப்சார்ப் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியிலே இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி, அந்த பிரணவத்தை அது உள்ளடக்கி வெளியே கொண்டு வந்து விடுகிறதுன்னு சொல்றார். அதே மாதிரி தவில் என்று வரும் பொழுது அந்த தாளம் என்பது இருக்கிறது அல்லவா, அதனுடைய சத்தம் என்பது நம்முடைய இதய துடிப்புகளோடு ஒப்பிடப்படுகிறது.
இப்படி புரிஞ்சுக்கலாமே. நம்முடைய மனித உடம்பு என்பது இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாதஸ்வரம் என்பது நம்முடைய மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று இயங்குவதற்கு எப்படி ஒரு நுரையீரல் தேவைப்படுகிறதோ, ஒரு நுரையீரலினுடைய பணியினை இந்த நாதஸ்வரம் என்பது செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இணையாக வெறும் காற்று மட்டும் உள்ளிருந்து வெளியே வந்தா பத்தாது, அதோடு இதயமும் டப்பு டப்பு டப்புன்னு துடிக்கணும் இல்லையா? அந்த தாளத்தோடு ஒன்றிணைவதுதான் இந்த தவில் என்பது. ஆக தவில் மற்றும் அந்த நாதஸ்வர ஓசை என்பது சேரும் பொழுது மனிதனுடைய உடல் இயக்கமானது சீரடைகிறது. இவனுடைய இதயமும் நல்லபடியாக இயங்குகிறது, அவனுடைய மூச்சு காற்றும் நல்லபடியாக செயல்படுகிறதுங்கிற மாதிரி ஒரு தாத்பரியத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள். நாதம் என்பது சொன்னால், நாதம் என்பதுதான் பிரம்மம், பரபிரம்மம். அந்த பிரம்மத்தினையே உள்ளே இழுத்து அந்த தவில் ஒலியுடன் கலந்து கொடுக்கும் பொழுது ஒரு சக்தியோடு சிவமும் இணைந்த வகையிலே சிவசக்தியினுடைய ஐக்கிய ஸ்வரூபமாகவே அந்த நாதஸ்வரமும் தவிலும் கலந்த அந்த இசையானது பார்க்கப்படுகிறது. அதனை ஆலயத்திலே அந்த கலைஞர்கள் வாசிக்கும் பொழுது நாம் அனுபவித்து உணர இயலும். ஆலயத்தில் ஒரு புறப்பாடு வாசிக்கிறான் வரும் பொழுது அந்த நாதஸ்வர ஓசையும் அந்த தவிலுடைய ஒலியும் ஒன்றாக இணையும் பொழுது நமக்குள்ளாக நம்முடைய இதய துடிப்புகளும் சரி, நம்முடைய மூச்சு காற்றுகளும் சரி, அதோடு ஒன்றாக சென்று இணைகிறதல்லவா? அதனை அனுபவித்துத்தான் உணர இயலும். அதனால்தான் ஆலயங்களிலே நாதஸ்வரத்திற்கும் அந்த தவில் வாத்தியத்திற்கும் அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மற்ற வாத்தியங்களும் இசைக்கப்படுகின்றன. மற்ற வாத்தியங்கள் நீங்க சொல்ற மாதிரி வயலின் ஃப்ளூட்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனால் பார்த்தோம்னா சங்கநாதம் என்பதை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? சங்கொலி என்பது இருக்கிறது, மத்தளம் என்பதை வாசிக்கிறார்கள், துந்துபி என்று சொல்லுவார்கள். நல்ல நீளமான குழல் வாத்தியமாக இருக்கும். சிவவாத்தியம், கைலாய வாத்தியம்லாம் பார்க்கிறோம் இல்லையா? சிவவாத்தியம், கைலாய வாத்தியம்லாம் பார்த்தோம், ஜண்ட மேளம் முதலான அந்த மேளங்களும் வாசிக்கப்படுகின்றன. அவற்றோடு இந்த நாதஸ்வரமும் இந்த தவிலும் நம்முடைய தமிழர்களினுடைய தனித்துவமாகவே அங்கு ஆலயங்களிலே இசைக்கப்படுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.